பார்வதி தன்னுடைய சித்தாந்தத்தை தேவர்களும் தெய்வங்களும் ஏத்துக்கிற வரைக்கும் கைலாயத்துக்கு திரும்ப போறதில்ல அப்படின்னு சொல்றதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல விநாயகர் ஒரு வேள்வி மாதிரி நடத்திட்டு இருக்காரு. அது முன்னாடி உட்காந்து எனக்கு ஞானம், அறிவு இது எல்லாமே நீங்க தாமா எனக்கு கொடுத்தீங்க. அந்த ஞானத்தின் மூலமா நான் வேள்வியை வளர்த்து உங்களை அழைக்கிறேன். நீங்க எங்க இருந்தீங்கன்னாலும் என்னோட ஞாபகம் உங்களுக்கு எப்படியும் இருக்கும். நீங்க எங்க இருக்கீங்க அப்படிங்கறது நான் சீக்கிரமா தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தாயேன்னு கூப்பிட்டுட்டு அந்த யாகத்தையும் நடத்துறாரு. அதுக்குள்ள பார்வதி இதை உணர்ந்துட்டு என்ன யாரும் நெருங்க கூடாது, அதனால என்ன சுத்தி ஒரு சக்தி கவசத்தை உருவாக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சுத்தி ஒரு சக்தி கவசத்தையும் உருவாக்குறாங்க. இதை உணர்ந்த விநாயகரும் அவரோட யாகத்தை நிறுத்திட்டு கண்ணை முடிச்சு பாக்குறாரு. நந்தி தேவரும் இன்னொரு முறை முயற்சி பண்ணி பாருங்க, கைலாயத்தை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க, திரும்ப கூப்பிட்டு பாருங்க அப்படிங்கிறாரு. முருகனும் நாம இனிமே என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேக்குறாரு. அங்க பார்வதி தேவர்கள் அவங்களோட தவறை திருத்திக்கிறதுக்கு வழிகாட்டு, ஒருவேளை உன்னோட ஞானத்தினால அவங்க அதை கத்துக்கல அப்படின்னா என்னுடைய அனுபவத்து மூலமா அவங்களை கண்டிப்பா கத்து கொடுப்பேன் அப்படின்னு அவருக்கு இங்க இருந்து என்ன செய்யணுங்கிறத சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அவரோ தவறுக்கு பிராயச்சித்தம் செய்யணும்னா தவற உணரணும், நான் என்னோட தவற உணர்ந்தாச்சு, அதனால இந்த யாகத்தை நடத்த போறேன், அதுக்கு எல்லா தேவர்களோட உதவியும் எனக்கு தேவை, இந்த யாகத்துல நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அம்மாவை கண்டிப்பா கூட்டு வந்துடலாம் அப்படின்னு நம்பிக்கையோட சொல்றாரு. ஆனா நந்தி தேவரோ அதுக்கு முதல்ல அவங்க கைலாயத்துல இருந்து எங்க போயிருக்காங்கன்னு தெரியணுமே அப்படிங்கிறாரு. அடுத்த காட்சியில பார்வதி ஒரு இடத்துக்கு போறதை காமிக்கிறாங்க. அங்க சில பொருட்கள்லாம் ரொம்ப செதறி கிடக்குது, சிலர் விளையாண்டுட்டு இருக்காங்க, சிலர் பேசிட்டு இருக்காங்க. அவங்க யாருமே பார்வதி வந்தது கவனிக்கல போல இருக்கு. ஆனா ஒரு பொண்ணு மட்டும் அவங்க வந்ததை பார்த்துட்டு அசுத்தமான எங்களுக்கு தரிசனம் கொடுக்க வந்திருக்கீங்களாமா. பார்வதி உடனே அந்த பொண்ணோட தலைமையில அன்போட கையை வைக்க போறாங்க. அதுக்குள்ள அந்த பொண்ணு விளைவிக்கவும் ஒரு தாய்க்கு தன்னோட குழந்தை அசுத்தமானவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அன்போட தொடுறாங்க. இனிமே இந்த நிலைமையெல்லாம் மாறி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சக்தியால உணவு பலகாரம் எல்லாமே வரவழைக்கிறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா அதை பார்த்துக்கிட்டு இருக்க பார்வதியும் தலையசைக்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு வேகமா ஓடி வந்து அதுல இருக்கிற உணவு எடுத்து சாப்பிட போறா. அந்த நேரத்துல திடீர்னு நெல்லுங்கிற சத்தம் கேட்கும். அந்த பொண்ணு பதறி போய் அந்த உணவு கீழே போட்டுறா. திரும்பி பார்த்தா அங்க சில பெண்கள் வர்றாங்க. அவங்க வந்து கைலாயத்துக்கு வந்திருந்தாங்க இல்லையா, அந்த பெண்கள் தான். அவங்க பார்வதிட்ட கேட்குறாங்க, நீங்க உணவு கொடுத்து எங்க பசி ஆத்திரலாம், ஆனா இழந்த எங்களோட மானத்தை எப்படி திருப்பி கொடுப்பீங்க அப்படின்னு அவங்கள கைலாயத்துல எல்லாம் அவமானப்படுத்தினாங்க இல்லையா, அதை குறிப்பிட்டு சொல்லவும் பார்வதி எதுவும் பேச முடியாம அமைதியா நிக்கிறாங்க. அடுத்த காட்சியில கைலாயத்தை காமிக்கிறாங்க. முருகன் கேட்டுட்டு இருக்காரு, தேவர்களும் இந்திரனும் எங்க, அவங்க நேரம் வந்திருக்கணுமே அப்படிங்கிறாரு. சரஸ்வதி லட்சுமி அந்த இடத்துக்கு வர்றாங்க. சரஸ்வதி கேட்கறாங்க, தேவேந்திரன் இன்னுமா வரல அப்படின்னு கேட்கறாங்க. இன்னும் வரலமா, நந்தி மூலமா நான் தூது அனுப்புனேன், ஆனா அவருக்கு படிப்பினை விட அனுபவம் தான் தேவைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த காட்சியில தேவேந்திரனை காமிக்க, இந்த யாகத்துல நாங்க எல்லாரும் கலந்துக்கிறோம்னு கார்த்தியன் கிட்ட சொல்லியிருந்தேன், ஆனா யோசிச்சு பாக்குறப்ப இதனால எந்த பிரயோஜனம் இல்லைன்னு தோணுது. நான் தேவேந்திரன், என்னால் சாதாரண மனுஷன் மாதிரி இருக்க முடியாது, ஆயார் எங்க போயிருக்க போறாங்க, பஞ்சபூதங்கள்ல தான் இருப்பாங்க, நான் ரொம்ப சீக்கிரமா அவங்களுக்கு கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு நந்தி கிட்ட மறுத்து சொல்லிட்டு இருக்கான். அதே நேரம் அக்னி தேவரும், தேவேந்திரன் சொன்னது சரிதானே, பஞ்சபூதங்களும் நாங்க இங்கதான் இருக்கோம், எங்களால சுலபமா அவங்களுக்கு கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு அவரும் திமிராவே பேசவும் நந்தி ஏதோ சொல்ல வர்றாரு. அப்போ தேவேந்திரன் அவரை பேச விடாம, நந்தி நீ போய் விநாயகர் கிட்ட சொல்லு, அவர் யாகம் நடத்தினாலும் நடத்தட்டும், நாங்க எங்க வழியில தாயாரை தேடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற தேவர்களை கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்புறான். நந்தி எதுவும் பேச முடியாம அங்க அமைதியா நின்றுட்டு இருக்காரு. அடுத்த காட்சியில கைலாயத்தை காமிக்கிறாங்க. நந்தி எங்க வந்து சொல்லிட்டு இருக்காரு, நான் எவ்வளவு எடுத்து சொல்ல முயற்சி பண்ணேன், ஆனா அவங்க யாரும் கேட்க தயாரா இல்ல அப்படிங்க. லட்சுமியும் பிரச்சனை அதிகமாக்கிட்டே தான் போயிட்டு இருக்கு, நம்ம தேவேந்திரனுக்கு புரிய வைக்கிறதா ஒரே வழி அப்படின்னு சொல்ல சரஸ்வதியும் நானும் உங்க கூட வரேன் அப்படிங்க. விநாயகர் வேண்டாமா, ஒருத்தர் தன்னோட தவிர ரெண்டு வகையில திருத்திக்கலாம், ஒன்னு ஞானத்தினால இல்ல அனுபவத்தினால, நீங்க ரெண்டு பேரும் ஞானத்தால உணர்ந்துட்டீங்க, ஆனா தேவேந்திரன் அனுபவத்தால தான் உணர்வார் போல இருக்கு, எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.